Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டைட்டில் மைக்ரோஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரில் நெக்ஸ்ட் வீடியோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்ததெல்லாம் இந்த ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ், மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை, அதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் பற்றி படித்தோம். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டு இன்னுமே கூட இன்ட்ரெஸ்டிங்காக ஆன்டிபயோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பெவரேஜஸ்ன்னு ரொம்ப அழகாகவே போச்சு. பயோ ஆக்டிவ் மாலிக்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொன்னேன். ஏன்னா கம்பல்சரியாக இந்த ஏரியாவில் இருந்து நமக்கு எவ்ரி இயர் கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு நீட்டு பேப்பரில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது உலகம் ஃபுல்லாகவே. நம்ம சொல்லப்போனால் உலகம் ஃபுல்லாகவே நம்ம பேசுகிற இது ஒரு கான்செப்ட். அவங்களோட கட்டாயமாக அவங்க எக்ஸ்க்ரீட் பண்ணுற கண்டென்ட்டு எப்படி கம்ப்ளீட்டாக கொஞ்சம் லெஸ் டாக்ஸிக்காக மாற்றப்படுது. ரொம்பவே அது பேத்தோஜெனிக் பாக்டீரியா, பேத்தோஜெனிக் கண்டென்ட் இருக்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் லெஸ் டாக்ஸிக்காக மாற்றி இங்கே ஓடும் நீர்நிலைகள், ஆறு, அந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் போய் கடலில் அது சேருது. கடலில் சேரும்போது கடலோட பிஹெச் இருக்கு இல்லையா, அதோட பிஹெச் வந்து ரொம்ப ஆல்கலைன். அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோப்ஸ் எல்லாம் தம் பவரை இழந்துட்டு நிற்குது. ஸோ அது ஆல்மோஸ்ட் பியூரிஃபைட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த தண்ணியை நம்ம எடுத்து குடிக்கிறது இல்லை, அதை டீசலினேட் பண்ணணும், அந்த கதையெல்லாம் நான் போகலை. சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல ஒரு மைக்ரோப்ஸோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரலாக இன்னைக்கு வரைக்கும் மனுஷனால இன்னொரு விஷயத்தை டெக்னிக்கலாக கொண்டு வரவே முடியல. ஸோ நான் தான் ராஜா இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் உலகம் ஃபுல்லாக. மோர் தென் 100 இயர்ஸ் நம்ம இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு மைக்ரோப்ஸை மட்டுமே நம்பி இருக்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், படிப்போம். Microbes in sewage treatment. We know that large quantities of wastewater are generated every day in cities and towns. நமக்கு தெரியும், நாம் வாட்டர் இப்போ பொல்யூட் ஆயிருச்சுன்னா 2 விதமான வாட்டர். ஒன்று வந்து கிரே வாட்டர், சாம்பல் நிறத்தில் வர்றது. இன்னொன்று வந்து பிளாக் வாட்டர். கிரே வாட்டர் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு துடைக்கிறது, குளிக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் யூட்டென்சில்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை வாட்டரும் இந்த ஏரியாவில் இருந்து வரதெல்லாம் கிரே வாட்டர். ஆனால் அங்கே டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து பிளாக் வாட்டர்னு சொல்கிறோம். ஆக மொத்தம் எல்லாமே பொல்யூட்டட் தான். இப்போ நம்ம முனிசிபாலிட்டிலையோ இல்லை பஞ்சாயத்துலேங்களோ எல்லாமே சீவேஜில் போயிட்டு இருக்கு. அந்த தண்ணி அப்படியே கொண்டு போய் கடலில் கலந்தால் அதை விட ஒரு துரோகம் எதுவும் இல்லை. அதை எப்படி கொஞ்சமாக பதப்படுத்தி அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ், பேத்தோஜெனிக் கண்டென்ட் எல்லாம் எடுத்துட்டு ஓரளவு நார்மலாக வரும்போது அதை கொண்டு போய் கலக்கிறது கொஞ்சம் மனிதாபிமானம் உள்ள செயல்னு கூட சொல்லலாம். பார்ப்போம். A major component of this wastewater is human excreta. This municipal wastewater is also called sewage. So இதுதான் நம்ம sewageன்னு சொல்றோம். It contains large amount of organic matter and microbes, many of which are pathogenic. So இப்போ நம்ம யூஸ் பண்ண தண்ணியில் ஏகப்பட்ட ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்குது, மைக்ரோப்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட்லி பேத்தோஜெனிக். இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் பேத்தோஜெனிக். Have you ever wondered where this huge quantity of sewage or urban wastewater is disposed of daily? நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த சீவேஜ் வாட்டர் எல்லாம் எப்படி எங்கே போகுது, எந்த மாதிரி இதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. This cannot be discharged into natural water bodies like rivers and streams directly. You can understand why. ஓகே, நமக்கே தெரியும் இது டைரெக்டாக அதில் கொண்டு போய் மிக்ஸ் பண்ண முடியாது, அது அசிங்கமான ஒரு செயலும் கூட. Before disposal, hence sewage is treated in sewage treatment plants. இதை பார்த்துக்கோங்க, STP, sewage treatment plantல போட்டு அதை கொஞ்சம் ட்ரீட் பண்ணி அதை கொஞ்சம் லெஸ் டாக்ஸிக்காக மாற்றி அதுக்கப்புறம் நீர்நிலைகளில் மிக்ஸ் பண்ணி அது அங்கிருந்து போய் கடலில் கலக்கிறது தான் இந்த ஏற்பாடு. To make it less polluting, treatment of wastewater is done by the heterotrophic microbes naturally present in the sewage. This treatment is carried out in 2 stages. இப்போ இந்த சீவேஜை நம்ம ட்ரீட் பண்ணுறதெல்லாம் என்னென்னா மைக்ரோப்ஸை வச்சு தான். ஏற்கனவே அதில் பேத்தோஜெனிக் ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாலும் அதை கொஞ்சம் நல்லா பியூரிஃபை பண்ணி அதை எல்லாத்தையும் டீடாக்சிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அனுப்புகிறோம். அதாவது கடலுக்கு அனுப்புகிறோம் வயா ஒரு நல்ல வாட்டர் ரிவரோ இல்லை ஸ்ட்ரீம்ஸ் வழியாகவோ கடலில் கொண்டு போய் சேர்க்குறோம்.
இதுக்கு முக்கியமா 2 ஸ்டேஜஸ் இப்ப இங்கே குடுத்திருக்கிறது. நம்ம NCERTல குடுத்திருக்கிறது 2 ஸ்டேஜஸ் பிரைமரி ட்ரீட்மெண்ட் அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. இது இங்க இந்த பேராகிராஃப் முடியும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். Primary treatment. These treatment steps basically involve physical removal of particle. Physical removal தான். இங்க ஆக்சிஜனேஷனோ அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. மைக்ரோப்ஸும் உள்ள வரல. ஜஸ்ட் பிசிக்கல் ரிமூவல். அப்படியே என்னன்னா, அப்படியே தண்ணியை ஊத்தி இப்ப நாமளே ரொம்ப இந்த துணி எல்லாம் அலசின பிறகு தண்ணியை ஒரு பெரிய இதுல பக்கெட்ல ஊத்தி வச்சா ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, கீழே அப்படியே கருப்பா எல்லாம் தங்கிட்டு மேல இருக்க தண்ணி கொஞ்சம் கிளியரா இருக்கும். அந்த மாதிரி தான் இங்க 2 மெத்தடை யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து ஃபில்ட்ரேஷன், இன்னொன்னு வந்து செடிமெண்டேஷன். ஸோ பார்ப்போம். Involve physical removal of particle, large and small particles from the sewage through filtration and sedimentation. ஸோ இந்த 2 டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க அப்படியே வச்சு. ஒன்னு, these are removed in stages. Initially, floating debris is removed by sequential filtration. Filtrationல float ஆயிட்டு இருக்கிற debris எல்லாம் ரிமூவ் பண்றது. Then the grit, small soil and small pebbles are removed by sedimentation. அப்படியே செட்டில் ஆக விடுறது. பெபிள்ஸ், குட்டி குட்டி கல் அந்த மாதிரி. ஸோ இங்க வெயிட்டான ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு கீழே செட்டில் ஆகிறதும், அப்படியே லைட்டான ஐட்டம் எல்லாம் மேலே ஃப்ளோட் ஆகிறதும் அந்த மாதிரி செட்டில் ஆகுது. அதுக்கு தான் 2 ஃபில்ட்ரேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் யூஸ் பண்ற டெக்னிக். All solids that settle from form the primary sludge. So இப்போ என்னெல்லாம் செட்டில் ஆகுதோ செடிமெண்ட்ல அது பேரு primary sludge, and the supernatant forms the effluent. The effluent from the primary settling tank is taken for secondary treatment. நான் ஒரு குட்டியா ஒரு பிக்சர் போடுறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். சி, இப்போ தண்ணி வந்து இப்போ சீவேஜ் வாட்டர் வருது, வந்தா இங்க வந்து ஒரு பிரைமரி டேங்க். ஸோ இது வழியா இப்போ தண்ணி உள்ள வந்துருச்சு. திஸ் இஸ் பிரைமரி ட்ரீட்மெண்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேங்க்ல உங்களுக்கு எந்த விதமான ஏரேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்த பிறகு இங்கே கீழே உங்களுக்கு சாலிட் வேஸ்ட் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இதெல்லாம் செட்டில் ஆன கண்டென்ட். இது பேரு பிரைமரி ஸ்லட்ஜ். ஓகேவா? இப்போ மேலே ஒரு ஆள் செட்டில் ஆகுறான்ல, இப்போ இப்படி இங்கே மேலே நின்றுட்டு இருக்குல்ல இந்த தண்ணி, ஆனால் தண்ணி மாதிரி இல்லை, இது ரொம்ப டர்பிடாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி கருப்பா சேறு மாதிரி இருக்கும். இது பேரே இங்கே எஃப்ளூவெண்ட். இவ்வளவுதான் கதை. இப்போ இந்த எஃப்ளூவெண்ட்டை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்ல இருந்து அடுத்த டேங்க்குக்கு அனுப்புறாங்க. அந்த டேங்க் வந்து செகண்டரி டேங்க். ஓகேவா? திஸ் இஸ் செகண்டரி ட்ரீட்மெண்ட். இப்போ இந்த எஃப்ளூவெண்ட் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ளூவெண்ட் மட்டும் இங்கே வந்தாச்சு. இந்த செடிமெண்ட் எல்லாம் அங்கே செட்டில் ஆயிருச்சு. அந்த பெபிள்ஸு, கல், நம்ம போடுற கண்ணாடி, அதுக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள், இந்த பேக் லைட்ஸ், எதெல்லாம் கரையாத விஷயங்கள் அத்தனையும் இங்கே போயாச்சு, செட்டில் ஆயிருச்சு. இப்போ இங்கே செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல இங்கே வந்துருச்சு. இந்த இதுக்குள்ள அஜிடேட்டட், அதாவது ஒரு இது மாதிரி வச்சு பம்ப் மாதிரி வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஓகே, அது வழியா காற்று அனுப்பி 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 எக்கச்சக்கமாக அது நல்லா மிக்ஸ் ஆகும்போது அதுக்குள்ள நிறைய மைக்ரோபியல் பாப்புலேஷன் வர்றதுக்கான சான்ஸ் வந்துடுது. ப்ளஸ் இதில் இனாக்குலேட் பண்ணுவாங்க. யாரை இனாக்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஃபங்கையே எடுத்து போடுறாங்க, கொஞ்சம் இனாக்குலேட் பண்ணுறாங்க. ஃபங்கையும் இப்போ நம்ம இவங்க அஜிடேட் பண்ணும்போது வந்த பாக்டீரியாவும் சேர்ந்து, ஸோ இப்போ இங்கே எழுதுறேன், இங்கே எழுதலை, இந்த பக்கம் எழுதுறேன், பிகாஸ் ஓகே யா. ஸோ இதுக்குள்ளே இப்போ யார் இருக்காங்கன்னா ஃபங்கை ப்ளஸ் பாக்டீரியா இருக்குது. ஃபங்கைன்னா அப்படியே ஃபிலமெண்ட்டாக, இது பேர் தான் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டேர்ம் வந்து பிஓடி. ஓகே, ஸோ பிஓடி அப்படின்னா என்னென்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆர் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ என்னென்னா டிமாண்ட் ஆக்சிஜனுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் அழகாக இருந்தால், அதாவது அடிக்குவேட்டாக இருந்தால் தண்ணி டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். ஆக்சிஜன் குறைய குறைய தண்ணி வந்து ரொம்ப டர்பிடாக ஆயிடுது. அதுதான் இங்கே எஃப்ளூவெண்ட். ஸோ இப்போ இந்த தண்ணி எப்படி இருக்குன்னா ரொம்ப டர்பிடாக இருக்குது, ஒரு மாதிரி திரம் அப்படியே சேராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்பேரண்ட்டாக இல்லை.
அப்படின்னா அதுக்குள்ள நிறைய பொல்யூஷன் ஆயிடுச்சு, பொல்யூட்டட் கண்டென்ட் இருக்கு. ஸோ எப்பவுமே பொல்யூட்டட் வாட்டர்ல ஸோ பிஓடி கண்டென்ட் பொல்யூட்டட் வாட்டர்ல அதிகமா இருக்கும். நார்மல் வாட்டர்ல நார்மலா இருக்கிற நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்ல பிஓடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்பேரன்சி இருக்கு, மைக்ரோ பாப்புலேஷன் இல்லை, அதில் ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் இல்லை, எல்லாம் போய் க்ளீனாக இருக்குது. ஸோ பொல்யூட்டட் வாட்டரில் பிஓடி அதிகம், நார்மல் வாட்டரில் பிஓடி கம்மி. இது ஒரு கொஷின் கூட. ஸோ இப்போ இங்கே வளர்ற இந்த பாக்டீரியாவும் ஃபங்கையும் உள்ளே இருக்கிற ஆர்கானிக் கண்டென்ட்டை எல்லாம் சாப்பிட்டு 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 அப்படியே தண்ணியை கொஞ்சம் பியூரிஃபை பண்ணிருச்சு. ஸோ இந்த பிஓடி லெவலை டோட்டலாக குறையுது. இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு 10 நாளில் குறையல, இன்னும் ஒரு 5 days போட்டு இன்னும் குறைச்சி அந்த பிஓடி டெஸ்ட் பண்ணி எப்போ கம்ப்ளீட்டாக பிஓடி லெவல் குறையுதோ அப்போ அது பியூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 100% பியூர் ஆகலை, ஆல்மோஸ்ட் பியூர். இதை கொண்டு போய் அப்படியே இந்த ரிவர்லேயோ இல்லை ஸ்ட்ரீம்லேயோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அது அங்கேருந்து ஓடும்போது போயிட்டு கடலில் சேரும். இது ஒரு இந்த மெத்தட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற மெத்தட். அப்படி இல்லையா, இந்த தண்ணி ஆல்மோஸ்ட் பியூர் இல்லையா, இது கோல்ஃப் கிரவுண்ட்ஸ் இல்லாட்டி இந்த பார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கவர்மெண்ட் பார்க், பிக் பிக் பார்க்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போடுறதுக்கு அங்கெல்லாம் யூஸ் பண்ணுற தண்ணிக்கு வச்சுக்கிறாங்க. இல்லை இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது இப்போ இங்கே இருந்து இதெல்லாம் இந்த இந்த தண்ணி வந்து இப்போ பியூரிஃபை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ளாக் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாக் எல்லாம் இங்கே அப்படியே செட்டில் ஆகி பயங்கர திக்கா செட்டில் ஆகிருக்கு. இப்போ இவன் தான் வந்து செகண்டரி ஸ்லெட்ஜ். இவன் பேரு செகண்டரி ஸ்லெட்ஜ். இப்போ இந்த வாட்டர் இங்கே பியூரிஃபை ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த வாட்டர் அப்படியே பியூராக க்ளீனாக இருக்குது. ஓகே, ரொம்ப 100% க்ளீனாக இல்லைனாலும் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த வாட்டரை இப்போ டெர்ஷியரி டேங்க்குக்கு அனுப்புகிற மெத்தடும் இருக்குது. ஓகே, இங்கே நான் சின்னதாகவே போடுறேன், இடம் இல்லை. ஸோ இங்கே இருந்து இது இப்போ டெர்ஷியரி டேங்க்குக்கு உள்ளே வந்துருச்சு. வந்து இந்த இடத்துல இது டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட். இப்போ இது வந்து டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட். இப்போ நம்ம புக்கில் இதை கொடுக்கல, பட் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா குளோரின் போடுவாங்க, குளோரினேஷன். குளோரினை ஆட் பண்ணி, அஃப்கோர்ஸ் இது ட்ரிங்கிங் வாட்டர் கண்டிஷனுக்கே வந்துடுது. ஸோ இது நம்ம குளிக்க யூஸ் பண்ணுற, துணி துவைக்க, வீடு துடைக்க, அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கிற அந்த கண்டென்ட் குளோரினேட்டட் வாட்டர். அது கொஞ்சம் ஓல்டு ப்ரொசீஜராக இருக்கு. இப்போ ஐ ஜஸ்ட் ரைட் குளோரின் ஆட் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக யூவி ரேஸ் போடுறாங்க. யூவி ரேஸ் போட்டு என்னென்னா யூவி ரேஸ் கில் ஆல் த மைக்ரோப்ஸ் அதெல்லாம் பண்ணி டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி ரொம்ப ஸ்கார்சிட்டி வரும்போது அப்படியே கொஞ்சம் ஹவுஸ் கோர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே கூட யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போனாங்க இல்லையா, இப்போ இந்த நமக்கு புக்கில் செகண்டரி ட்ரீட்மெண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இந்த கண்டென்ட்டை இப்போ இந்த பியூரிஃபை ஆயிருச்சு, பிஓடி டோட்டலாக குறைஞ்ச அந்த தண்ணியை கொண்டு ரிவரில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது அங்கேருந்து போய் கடலில் மிக்ஸ் ஆயிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த செகண்டரி ஸ்லெட்ஜ் இருக்குல்ல, இதோட கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சிலதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை இனாக்குலமாக, அதாவது நெக்ஸ்ட்டு பியூரிஃபை பண்ண வேண்டிய இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இப்போ தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் தடவை தயிர் பாலை உர ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி இந்த ஸ்லெட்ஜை தூக்கி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் மீதி ஸ்லெட்ஜை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்லெட்ஜ் டைஜஸ்டருக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ இது இங்கேருந்து ஒரு ஸ்லெட்ஜ் டைஜஸ்டருக்கு போகுது. ஓகே, ஸோ அங்கேருந்து வந்தாச்சு. இப்போது இது வந்து ஸ்லெட்ஜ் டைஜஸ்டர். இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இது அப்படியே இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் கோபார் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, கோபார் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது இங்கே ப்ரொடியூஸ் பண்ண பிறகு ஸோ இதோட என்னென்னா இந்த செகண்டரி ஸ்லெட்ஜோட கவுடங், அதை டங்கெல்லாம் போட்டு, ஏன்னா கவுடங்கில் மெத்தனோஜெனிக் பாக்டீரியாஸ் இருக்குது, அது இதை ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி அப்படியே கேஸாக மாற்றிருச்சு. மீதி அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அது முடியாத இன்னும் இருக்கிற இதில் செட்டில் ஆகுது இல்லையா,
அதாவது கேஸா மாறாத, அத ஒண்ணும் பண்ண முடியாத கன்டென்ட்ட இப்ப நம்ம இப்படி வச்சுக்கலாம். இது தனியா அடுத்த பிக்சர்ல குடுத்துருக்காங்க. இப்ப இந்த கன்டென்ட் என்ன பண்றாங்கன்னா, இத அப்படியே ஃபெர்டிலைசரா லேண்டுக்கு போடுறாங்க. இப்ப பாருங்க, நான் இந்த ஒரே ஒரு இதுல போட்டுட்டேன். அங்க பின்னாடி நல்ல பிக்சர்ஸ் குடுத்துருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உள்ள வர இந்த வேஸ்ட் வாட்டர், சீவேஜ் வாட்டர்ல எதுவுமே வேஸ்ட் ஆகல. ஏன்னா, இங்க பிரைமரி ஸ்லட்ஜ் அப்படியே உங்களுக்கு இருக்கிற அந்த கிரிட்டு, பெபிளு ரொம்ப சாலிடா இருக்கது பிரிச்சு, பிரிச்சு கல்லெல்லாம் எடுத்து கவர்மெண்ட்டே ரோடெல்லாம் போட யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில ரீசைக்கிள் பண்ண முடிஞ்ச அத்தன கன்டென்ட்டும் கிளாஸோ, இல்ல பேக்லைட்ஸ் அந்த மாதிரி இருக்க அத்தன விஷயங்களையும் கொண்டு ரீசைக்ளிங்க்கு அனுப்புறாங்க. பிளாஸ்டிக் பேப்பரா, கவரா செட்டில் ஆகாம ஃப்ளோட் ஆயிட்டு இருக்குல்ல, அத தான் என்ன பண்றதுன்னு தெரியாம பிளாஸ்டிக் வேஸ்ட் மவுண்ட் ஆயி, இப்போ அதையும் கூட உங்களுக்கு ரோடு போடுற தாரா கூட மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம். இங்க வந்தீங்கன்னா, இந்த ஸ்லட்ஜ் வேஸ்ட்டே ஆகல. செகண்டரி ஸ்லட்ஜ் அப்படியே கேஸா மாறி ஃபெர்டிலைசரா மாறுது. ஆக மொத்தம் இந்த மைக்ரோப்ஸால ஒரு விஷயமும் வேஸ்ட் ஆகாம அப்படியே ரீயூஸ்க்கு போகுது. இதுதான் கன்டென்ட். இப்ப நம்ம போவோம். effluent உள்ள வந்துருச்சு. Secondary treatment or biological treatment. The primary effluent is passed into large aeration tanks. இது ரொம்ப முக்கியம். Large aeration tank where it is constantly agitated mechanically and air is pumped into it. So இப்போ agitate பண்ணாங்கன்னா அப்படியே அழுத்தி பம்ப் அடிக்கிறது. பம்ப் அடிச்சு 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 ஏரை ஏத்துறது. This allows vigorous growth of useful aerobic microbes. இங்க அது ரொம்ப முக்கியம். Into flocs. Flocsனா என்னன்னா masses of bacteria associated with fungal filament to form mesh like structure. அப்படியே அந்த ஏரியாவை கவர் பண்ணி ஒரு மெஷ் மாதிரி மாறிட்டு இருக்கு. ஓகே, and while growing these microbes consume the major part of the organic matter in the effluent. அது அதோட சாப்பாடாகவே இதுக்குள்ள இருக்கிற ஆர்கானிக் கண்டென்ட் அதை எடுத்துக்குது. This significantly reduces the BOD, biochemical oxygen demand, கம்ப்ளீட்டா குறைக்குது of the effluent. BOD refers to the amount of the oxygen that would be consumed if all the organic matter in 1 liter of water were oxidized by bacteria. ஸோ அங்கே வளர்ற பாக்டீரியா அதுக்குள்ளே இருக்கிற அத்தனை ஆர்கானிக் கண்டென்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஆக்சிடைஸ் பண்ணும்போது எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணி விடுது, என்ஹான்ஸ் பண்ணி விடுது. அதுதான் BOD. The sewage water is treated till the BOD is reduced. The BOD test measures the rate of uptake of oxygen by microorganism in a sample of water, and thus indirectly BOD is measure of the organic matter present in the water. So the BOD test measure the rate of uptake of oxygen by microorganisms in a sample of water, and thus indirectly BOD is measure of the organic matter. ஸோ நீங்கள் பிஓடியை செக் பண்ணும்போது அதில் எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்னு நமக்கு தெரிய வந்துடும். இப்போ ஆர்கானிக் மேட்டர் குறைய 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 ஆட்டோமேட்டிக்கலி ஆக்சிஜன் என்ஹான்ஸ் ஆகிட்டு இருக்கு. தட் இஸ் டன் பை மைக்ரோப்ஸ். The greater the BOD of wastewater, more is its polluting potential. அதுதான் இங்கே சொன்னேன். The more polluted, the more BOD. The less polluted or no pollution, normal drinking waterல BOD is absolutely no BOD. அப்படியே transparent water. Okay. Once the BOD of sewage or wastewater is reduced significantly, the effluent is then passed. இப்போ இது பேரு effluent தான் மேலே is into the settling tank where the bacterial flocks are allowed to settle. செடிமெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நிற்குது. இப்போ இந்த கண்டென்ட்டை டெர்ஷரிக்கு அனுப்புறதுன்னு அனுப்பலாம், இல்லை அப்படியே அதர் வாட்டர் பாடிக்கு அனுப்பிடுறது. இப்போ இங்கே நின்று இருக்கிற இந்த செகண்டரி ஸ்லட்ஜை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். Settling tank where the bacterial flocks are allowed to sediment. The sediment is called activated sludge. So secondary sludge or இதுக்கு இன்னொரு பேரு activated sludge. நான் இது மென்ஷன் பண்ணலங்க, சாரி. ஸோ இங்கே இந்த இடத்துல this is activated sludge. So a small part of the activated sludge is pumped back into the aeration tank to serve as the inoculum. So கொஞ்சம் எடுத்து அடுத்த முறை வர வாட்டரை பியூரிஃபை பண்ணுறதுக்கான இனாக்குலமாக இனாக்குலத்துக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. The remaining major part of the sludge is pumped into large tanks called anaerobic sludge digester. இது பார்த்துக்கோங்க. This is anaerobic sludge digester. இங்கே நாம யூஸ் பண்ணதெல்லாம் aerobic microbes. ஓகேவா?
அடுத்தது here other kinds of bacteria which grow anaerobically digest the bacteria and the fungi in the sludge. So இப்போ decomposes மாதிரி anaerobic bacteria இங்க இருக்கிற பாக்டீரியாவை ஃபங்கையை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிருச்சு, which grow anaerobically digest the bacteria and the fungi in the sludge. During this digestion bacteria produce a mixture of gases such as methane. இப்போ இந்த டைஜஷன்ல ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இந்த 3 கண்டென்ட்டை இவங்க ரிலீஸ் பண்றாங்க. மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இது ரொம்ப முக்கியம். These gases form biogas and can be used as a source of energy as it is inflammable. இதுதான் பயோகேஸ். மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு மறக்கக்கூடாது. The effluent from the secondary treatment plant is generally released into natural water bodies like rivers and streams, as an aerial view of such a plant is shown in figure 8.7. இப்போ பார்ப்போம், இங்கே இருக்கும். ஓகே, இது வந்து ஏரியல் வியூ சீவேஜ் பிளான்ட்டோடது. அப்போ வாட்டர் பாடியில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. You can appreciate how microbes play a major role in treating millions of gallons of wastewater every day across the globe. This methodology has been practiced for more than a century now. பார்த்துக்கங்க, more than a century இதை தான் பண்ணுறாங்க in almost all parts of the world. Till date, no man-made technology has been able to rival the microbial treatment of sewage. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. நீ என்ன பண்றது, நான் இதை விட அழகா பியூரிஃபை பண்ற வாட்டர்ன்னு பண்ற அளவுக்கு நமக்கு இன்னும் டெக்னிக் வரவில்லை. ஸோ மனுஷனால மைக்ரோபோட ஃபைட் பண்ணிக்க முடியல இந்த விஷயத்துல. You are aware that due to increasing urbanization, sewage is being produced in much larger quantities than ever before. நல்லா தெரியும், இப்போ சிவிலைஸ்டு லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப நகரமயமாக்குதல், அர்பனைசேஷன் அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட சீவேஜ் நமக்கு இருக்கு. However, the number of sewage treatment plants has not increased enough to treat such large quantities. அந்த அளவுக்கு sewage treatment plant நம்ம ரெடி பண்ணல. So the untreated sewage is often discharged directly into river, leading to their pollution and increase in waterborne diseases. பாருங்க, இவ்வளோ ஒரு கேவலமான பிஹேவியர். நம்மளால ட்ரீட்மெண்ட், அதாவது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வைக்க முடியல, அதனால டைரெக்டாக அப்படியே ரிவரில் மிக்ஸ் பண்ணி விடுறது. இது வந்து எவ்வளோ டிசீஸ் காஸ் பண்ணும், எவ்வளோ பொல்யூட் பண்ணும் பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் சரி பண்ணதான் The Ministry of Environment and Forest has initiated Ganga Action Plan and Yamuna Action Plan. இதை கேப் அண்ட் யாப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கா ஆக்ஷன் பிளான் GAP and YAP, இது ரெண்டும் gap and yap, to save these major rivers of our country from pollution. Under these plans, it is proposed to build a large number of sewage treatment plants too, so that only treated sewage may be discharged in the rivers. A visit to a sewage treatment plant situated in any place near you would be a very interesting and educating experience. So இங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா தெரியும் பிரைமரி என்ன, செகண்டரி என்ன, டெர்ஷரியில் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ இதை ஏதாவது பண்ணி நம்ம நாட்டில் இருக்கிற ரிவர் சோர்சஸ், அதுக்கப்புறம் கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி அவ்வளோ கேவலமான தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம பார்த்தோம். இது நம்மளோட கடமையும் கூட. இங்கேருந்து இப்போ போகிற அந்த டைஜஸ்டர்ல போய் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். பயோகேஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் கண்டெய்னிங் ப்ரிடாமினன்ட்லி மீத்தேன். ப்ரிடாமினன்ட்லி மீத்தேன்னா வெறும் மீத்தேன் மட்டும் இல்லை, உங்களுக்கு மீத்தேனு, CO2, H2S, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இவங்க 3 பேர் இருக்காங்க இங்க. அண்ட் யூ ஹாவ் லேர்ன்ட் predominantly methane produced by the microbial activity and which may be used as fuel. You have learned that microbes produce different types of gaseous end products during growth and metabolism. நம்ம மைக்ரோப்ஸ்னாலே வெரைட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி அதுக்கு அவ்வளோ வெரைட்டி வருதுன்னா, அது ஒர்க் பண்ணுற சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து, அது யாரில் போய் வேலை செய்யுதோ. இப்போ ஒரு மைக்ரோபு இட்லி மாவில் இருந்தால் அது இட்லியாக மாறுது. மைக்ரோப் வந்து உங்களுக்கு கோதுமை மாவில் இருந்தால் அது பேக்கிங் ஐட்டமா, மைதா மாவில் இருந்தால் பேக்கிங் ஐட்டமான, அது மாதிரி அது ஒர்க் பண்ணுற சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து அது ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸ், அது ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வேரி ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி. You have learned that microbes produce different types of gaseous end products during growth and metabolism. Gaseous end products பார்த்துக்கோங்க. The type of the gas produced depend upon the microbes and the organic substrates they utilize. இதுதான். It all depends on the organic substrate they are consuming.
In the example cited in relation to fermentation of dough, cheese making, and production of beverages, the main gas produced was CO2. ஸோ நம்ம இங்கே பார்த்தது எல்லாமே இந்த டவ் மேக்கிங்லேயோ இல்லை சீஸ்லேயோ இல்லை பிவரேஜஸ் ஏதாவது ரெடி பண்ணுறாங்க எல்லாத்துலேயும் முக்கியமான ஆள் யாருன்னா CO2 ரிலீஸ் ஆகுது. However, certain bacteria which grow anaerobically on cellulosic material produce large amount of methane. செல்லுலோஸில் அது ஒர்க் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுறது மீத்தேன். செல்லுலோஸ்னால் பிளான்ட் செல் வாலில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஹெர்பிவோர் அனிமல் போடுற அந்த கவு டங் அண்ட் அந்த மாதிரி அதனோட எக்ஸ்க்ரீட்டா along with methane along with CO2 and H2S, okay, hydrogen sulfide. These bacteria are collectively called methanogens. இது நாம ஆர்கிபாக்டீரியால படிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சைக்ரோஃபில்ஸ், தெர்மோஃபில்ஸ், அசிடோஃபில்ஸ், ஆல்கலிஃபில்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது மெத்தனோஜென்ஸ். And one such common bacterium is methanobacterium. And these bacteria are commonly found in the anaerobic sludge during sewage treatment. இது எங்க இருக்குன்னா commonly found in anaerobic sludge during sewage treatment. These bacteria are also present in the rumen. வேற எங்க இருக்குன்னா rumenல இருக்கு. rumenனா இப்போ இந்த மாடு ஆடெல்லாம் இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு கடன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் அசை போடும். ஏன்னா அதோட ஸ்டொமக்ல ஒரு ஏரியாஸ் இருக்கு. rumen, omasum, abomasum அப்படின்னு ஒரு 4 ஏரியாஸ் இருக்கு. And the rumenல a part of the stomach of a cattle, a lot of cellulosic material present in the food of cattle is also present in the rumen. So this bacteria are present rumenல இருக்கு. நம்ம அந்த அனிமல் கடன்னு சாப்பிட்டு உள்ள அனுப்புதில்லை, அதுல cellulosic material present in the food of cattle is also present. So இது ரெண்டு அங்க ப்ரொடியூஸ் ஆகிற இந்த மெத்தனோஜன் தான் அந்த செல்லுலோஸை கரெக்டாக டைஜஸ்ட் பண்ண உதவி அந்த டங் வழியாகவும் ரிலீஸ் ஆகுது. படிப்போம். இன் rumen, this bacteria help in the breakdown of cellulose and play an important role in the nutrition of cattle. ஸோ cattle சாப்பிட்றத டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஆளாக இந்த மெத்தனோஜெனிக் பாக்டீரியாஸ் இருக்கு. Do you think we human beings are able to digest the cellulose present in our food? இல்லை, நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியல. நம்மளால ஸ்டார்ச் டைஜஸ்ட் பண்ண முடியும், ஆனால் செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ண முடியறதில்ல. அஃப்கோர்ஸ் இது குக் பண்ணும்போது எல்லாம் போய் ஒரு மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், அவ்வளோதானே தவிர நமக்கு செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இல்லை. Thus, the excreta dung of cattle commonly called gobar. கோனா கோமாதா அப்படின்னா கவ். கவ் ரிலீஸ் பண்ணுற அந்த எக்ஸ்க்ரீட்டால இருந்து கிடைக்கிற கேஸ், நம்ம ரெடி பண்ணுற கேஸ். ஏன்னா நம்ம மாடோட சாணம் அதெல்லாம் எடுத்து வரட்டியாக தட்டி எரிய வைப்போம் இல்லையா, பயோகேஸ். ஸோ இஸ் ரிச் இன் திஸ் பாக்டீரியா. Dung can be used for generation of biogas, commonly called gobar gas. ஸோ இந்த டங்கை தான் யூஸ் பண்ணி பயோகேஸ் ரெடி பண்ண, அது காமன் நேம் வந்து கோபார் கேஸ். The biogas plant எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The biogas plant consists of a concrete tank 10-15 feet deep. ஓகே, ஒரு 10-15 அடிக்கு ஒரு நல்ல டேங்க் ரெடி பண்ணி in which bio waste are collected and the slurry of dung is fed. நிறைய பயோ வேஸ்ட் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம காய்கறி அரியறது அந்த மாதிரி யூஸ்லாம் பெரிய பெரிய ஹாஸ்டல்லாம் இருக்கும்போது அங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த குப்பையெல்லாம் போடுற மாதிரி அதுக்குள்ளே எல்லாமே டீக்ரேடபிள் வேஸ்ட்டாக இருக்கணும், அதுக்குள்ளே போட்டு அதோட கொஞ்சம் கவுடங்கையும் போட்டுடணும். ஸோ ஃப்ளோட்டிங் கவர் மேலே வந்து ஒரு ஃப்ளோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறோம், ஏன்னா அது ரிலீஸ் பண்ணுற கேஸ் அப்படியே வெளியே வர வர உப்பிக்கிட்டே வரும் இல்லையா அது. ஸோ த ஃப்ளோட்டிங் கவர் இஸ் placed over the slurry, which keeps on rising as the gas is produced in the tank due to the microbial activity. ஸோ அது மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சுட்டா அது பாட்டுன்னு கேஸ் வர வர கொஞ்சம் உப்பிக்கிட்டே இருக்கும். And the biogas plant has an outlet. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அவுட்லெட். ஸோ which is connected to a pipe to supply biogas to nearby houses. The spent slurry is removed through another outlet and may be used as fertilizer. So யூஸ் ஆன பிறகு வெளியே வர அந்த தேவையில்லாத கண்டென்ட்டை அப்படியே ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். Cattle dung is available in large quantities in rural areas where cattle are used for a variety of purposes. Cattle அங்கே ரூரல் ஏரியாவில் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து வருங்க டங் வாட்டர் வருது. ஸோ உள்ளே வர இந்த கேஸ் ஹோல்டரில் இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே டைஜஸ்டர், இந்த இடத்துல நம்ம ஸ்லரி எல்லாத்தையும் போட்டு வைக்கிறோம். தேவையில்லாத காய்கறி குப்பைகள் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு டங்கோடு சேர்ந்து கேஸை ரிலீஸ் பண்ணி அது வெளியே போகுது. தேவையில்லாத ஸ்லட்ஜ் எல்லாம் அப்படியே இங்கே ஃபெர்டிலைசராக அமைச்சிக்கலாம்.
ஃபெர்டிலைசராக போடலாம். இங்கே H2Sன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கதை. ஓகே, ஸோ cattle dung is available in large quantities in rural areas where cattle are used for a variety of purpose. So biogas plants are more often built in rural areas. அங்கே தான் இருக்கும். The biogas thus produced is used for cooking and lighting. So cook பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். The picture of a biogas plant is shown in figure 8.8. The technology of biogas production was developed in India mainly due to the efforts of Indian Agricultural Research Institute, IARI. Full form பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் இருக்குது, கேவிஐசி. இதோட ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் லெசன் இல்லாத தொட்டு இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட ஃபுல் ஃபார்ம் டக்கு ஞாபகம் வராது. அங்கே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த லெசன் இல்லாத தொட்டு இங்கே ஒரு இடத்துல தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். If your school is situated in a village or near a village, it would be very interesting to inquire if there are any biogas plants nearby. Visit the biogas plant and learn more about it from the people who are actually managing it. எங்கேயாவது உங்கள் ஸ்கூலுக்கு நியர்பை யாராவது இருந்தால், வில்லேஜ் சைடு இருந்தால், அவங்க ஸ்கூலில் பெரிய ஹாஸ்டல் இருந்து அவங்க பயோகேஸ் பிளான்ட் வச்சுட்டு இருந்தா, யா கோ விசிட் அண்ட் என்ஜாய் சீயிங் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கதை. ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அன்பேரலாக மைக்ரோப்ஸ் இருக்குது. அதிலிருந்து வர கண்டென்ட்டும் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகாமல் பயோகேஸாக மாற்றி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸஸ் சிம்பிளாக பண்ணி கொடுக்குற இந்த மைக்ரோப்ஸ்க்கு நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்லாம் பற்றி படிப்போம். ஓகே, தேங்க்யூ.